தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக ஆட்சியை பிடிச்சிருந்து பல தந்திரங்களை கையாளுது. அமித்ஷா அவர்களும் முடிஞ்ச அளவு முயன்று பண்ணி பார்த்துட்டாரு. அவரால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அவர் அசந்து போயிட்டு அவருக்கு ஒரு மாற்று சக்தியாக தமிழ் தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அனுப்பிச்சிட்டு வச்சுருக்காரு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தால் தமிழில் பேசுவாங்க. ஓரளவு அவருடைய பேச்சு இங்கே கேட்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சு நம்ம பக்கம் ஒரு சிலர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அமித்ஷா அவர்கள்ட்டையும் மோடி அவர்கள்ட்டையும் இருக்குது. அதனால் முழுக்க முழுக்க அமித்ஷாவை மட்டுமே நம்பி இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் திருப்பி ஏதாவது ஒரு புதிய வியூகம் எப்படி எடுப்பீங்களோ தெரியாது, பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை நீங்கள் உறுதிப்படுத்தணும், தொண்டர்கள்கிட்ட பாஜக அதிமுக தொண்டர்கள்கிட்ட அந்த உறவு ஜெல்லாகிறதுக்கான முயற்சி எடுக்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததுனால தான் ஜிகே மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுற மாதிரி ஒரு விழாவை கொண்டாடுவோம். கூட்டணிக்கு மேடைக்கு வாங்கன்னு சொன்னால் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, ஜிகே மூப்பனாருடைய நினைவு நாள் கூட்டத்துக்கு வாங்கங்கிற ஒரு அழைப்பு கொடுத்தோம்னா தேமுதிக, பாமக, ஐஜேகே இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஓரளவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு அரசியல் திருப்பம் பண்ணலாங்கிற ஒரு யோசனை வந்து அமித்ஷா அவர்களுடைய எண்ணத்தில் உருவானதோடைய விளைவு தான் இந்த கூட்டம். தேமுதிகவும் அதிமுக மேலே வெறுப்பு காமிச்சு வந்த நிலையில் எந்த பக்கம் தான் நம்ம போகிறது, ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஐக்கியம் வேணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தப்போ அது திமுக கூட்டணியா அல்லது பாஜக கூட்டணியா இந்த குழம்பிய நிலையில் எதுக்கு போனாலும் அதை அப்புறம் பார்த்துக்குருவோம், இப்போ ரெண்டு பக்கமும் துண்டு போட்டு வைப்போங்கிற மாதிரி இந்த கூட்டத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய தம்பியை சுதீஷ் அவர்களை அனுப்பிச்சிருக்காங்க. இது அனுப்பிச்சது மூலியமாக எப்படி வேணாலும் பேசிக்கலாம், நாங்கள் வந்து கூட்டணி கணக்குக்கெல்லாம் வரல, மூப்பனார் ஐயா அவர்களுடைய அந்த நினைவு நாள் கூட்டத்துக்கு தான் வந்தோன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் தான் அவங்க வந்தது. அதே போல் தான் பத்திரிகையாளர்கிட்டையும் சுதீஷ் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஐடியா எங்களுக்கு புரியுங்க அப்படின்ட்டு நிருபர்கள் வந்து கிண்டி கேள்வி கேட்குறாங்க. சுதீஷ் அவர்களுடைய வருகையால் என்ன நடந்துச்சுங்கிறத இப்போ நம்ம சில நிமிடம் கவனமாக பார்ப்போம். அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சென்னையில் வந்து இன்றைக்கி வந்து ஜிகே மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி வந்து பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோடு சேர்ந்து பாஜக அதிமுக தலைவர்களோட மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு சில முக்கியமான அரசியல் நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்த்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கூட்டத்துக்கு தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் வந்து வர்றது முக்கியம் இல்லை, மேடை ஏறின அவரை நயினார் நாகரன் எழுந்து அந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்பட நகர்ந்து கொண்டு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அருகில் உட்கார வைக்கிறாங்க. இதுதான் ஏதோ ஒரு அரசியலில் ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள்லாம் கவனிக்கிறாங்க. அரசியல் வட்டாரத்தில் இது பெரும் பேசும் பொருளாக இருக்குது. கடந்த சில மாதங்களாகவே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கமாக செயல்பட்டதாக கருதப்பட்ட தேமுதிக வந்து இப்போ திடீர்னு பல்ட்டி அடித்து என்டிஏ தலைவர்களோட மேடை ஏறியது கூட்டணி அரசியலில் ஒரு குழப்பத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன குழப்பத்தை உருவாக்கினாலும் இந்த தேமுதிகவும் பாமகவும் தேர்தல் ஒரு வாரம் வரைக்கும் எங்கே கூட்டணிங்கிறத ஒழுங்காக சொல்லவே மாட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ரெண்டு பக்கமும் துண்டு போட்டிருப்பாங்க. கடைசியில் ஒரு இடத்துல போட்ட துண்டை தூக்குறப்ப தான் வேறு எந்த இடத்துல அவங்க கூட்டணி இருக்க போகிறாங்கங்கிறது தெரிய வரும். அப்படி ஒரு நிலைமையில் அவங்க பேசக்கூடிய பேரம் வந்து அந்த பேரத்துடைய வேல்யூவை கூட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ எல்கே சுதீஷ் பங்கெடுத்த உடனே பெரிய குழப்பம் அப்படிலாம் ஒன்றும் பேச தேவையில்லை. இவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இவங்க கேட்குற டிமாண்டெல்லாம் கிடைச்சிட்டா அதற்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒருவேளை கிடைக்கலன்னா என்ன சொல்லுவாங்க, ஜிகே மூப்பனார் வந்து நாங்கள் ரொம்ப
மூத்த தலைவர், அவர் வந்து காங்கிரஸ் தலைவர். நாங்கள் வந்து ஒரு பாஜக தலைவருடைய நிகழ்ச்சிக்கெலாம் வரலையே, ஒரு காங்கிரஸ் தலைவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வந்தோம் அப்படின்ட்டு ஒரு பல்ட்டி அடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பாஜகவுடைய மூத்த தலைவர்களும் அதிமுக பிரமுகர்களும் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்துக்கிட்டார். அதிமுக பிரதிநிதிகளும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட தங்களுடைய அன்பை உடல் மொழியால் காமிச்சாங்க. நிர்மலா சீதாராமனை எல்கே சுதீஷ் சந்தித்தது தேமுதிக மீண்டும் பழைய கூட்டணிக்கே திரும்ப போகிறதாங்கிற கேள்விகளை தான் பலர்கிட்டையும் எழுப்பியிருக்குது. அரசியல் நுண்ணறிவாளர்கள் வந்து தேமுதிக தனது அடுத்த கட்ட அரசியல் திசையை ஆராய்ச்சி வருது, மாநிலத்தில் உருவாகும் மாற்றங்களை முன்னிட்டு தான் பாஜக அதிமுக கூட்டணியில் இடம் பிடிக்க விரும்பக்கூடும்னு சொல்கிறாங்க. அதிமுக தனக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலைங்கிற கோபத்தில் இருந்த பிரேமலதா விஜயகாந்துக்கு அந்த கோபம் இப்போ தீர்ந்துருச்சா? அதிமுக அணியோடு சேர்ந்து இது வந்து என்டிஏ கூட்டணியில் சேருதா, இல்லை உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு இருக்க போகிறோம் அப்படின்றது தனித்துவமாக போக விரும்புதா அப்படிங்கிறது மில்லியன் கேள்வியாக இருக்குது. இதுக்கிடையில் திமுகவோட நெருக்கம் காட்டி வந்த தேமுதிக இந்த மாற்றத்தால் எந்த முகாமில் தங்க போகுதுங்கிற கேள்வி கட்சி தொண்டர்களில் இருந்திருக்கு. 2026 தேர்தல் சூழலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்களுடைய வலுவை மதிப்பீடு செய்து வர்றதுனால தேமுதிக எந்த முடிவு எடுக்குதோ என்பது அரசியல் கணக்கில் முக்கியமாக பார்க்கப்படுது. தேமுதிகவுக்கு அதிகப்படியான வாக்கு எங்கேயும் இல்லை, அது மிக குறைந்த அளவில் 1 அல்லது 2% தான் இருக்கும். அப்படின்னாலும் அதை வந்து நிரூபிக்கிறதுக்கு போதுமான வசதி தனிப்பட்ட முறையில் தேமுதிகவுக்கு இல்லைங்கிறதுனால ஏதாவது ஒரு வலுவான கூட்டணியில் சேர்றது தான் அவங்களுடைய நிச்சயமான முடிவு. அது பாஜக கூட்டணியா திமுக கூட்டணியாங்கிறது தான் ஒரு குழப்பத்தில் அவங்க இருந்துட்டு வர்றாங்க. அரசியல் வட்டாரத்தில் நிலவர சூழ்நிலை என்னென்னா, தேமுதிக ஒரே நேரத்தில் 2 தரப்பினரும் நெருக்கம் காட்டி 2 பக்கமும் துண்டு போடும், அடுத்த தேர்தலுக்கு முன் தங்களுக்கு சாதகமான கூட்டணியை தேர்வு செய்கிற வாய்ப்பு அதுக்கு அதிகம் இருக்குது அப்படிங்கிற கருத்து தான் வலுவாக பேசப்படுது. அதனால் எல்கே சுதீஷுடைய இந்த நிகழ்ச்சி பங்கேற்பு சாதாரண நிகழ்ச்சியும் அல்ல, அதே சமயம் இதை வந்து ரொம்ப பெருசாக பேசியும் நம்ம ஊத வேண்டியது தேவையும் இல்லை. வரவிருக்கும் தேர்தலில் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய நோக்கங்கள் மாறும், அது ஒன்றும் நம்மளுக்கு புதிய விஷயம் இல்லை. ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்து சில புதிய நபர்கள் வர்றதா பேசப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேமுதிகவும் சேர்ந்துட்டால் அந்த வர்றதா எதிர்பார்த்த சில ஒரு தலைவர்களை மட்டும் கொண்ட அந்த கட்சிகள் வந்து விரைவாக ஒரு முடிவெடுத்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் நிர்மலா சீதாராமன் வந்து செஞ்சுருக்கிறாங்க. காரணம் வந்து இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கணும்னா முதல்ல பாஜக அதிமுக அல்லாத ஏதாவது இன்னொரு கட்சியை வேகமாக சேர்க்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்து தான் இந்த ஒரு மேடையிலையாச்சும் வந்து உட்காருங்க, கூட்டணியில் சேர்றீங்களோ இல்லையோ இந்த கூட்டத்திலையாச்சும் வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமாக அழைப்பு கொடுத்து, எப்படி மோடி அவர்கள் வந்து டெல்லியில் எடப்பாடி அவர்களை வலது பக்கம் உட்கார வச்சாரோ அதே போல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து எல்கே சுதீஷ் அவர்களை வலப்பக்கம் உட்கார வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியிலேருந்து சென்னை வந்தோடனே எப்படி கூட்டணி இல்லைன்னு சொன்னாரோ அதே மாதிரி சுதீஷ் அவர்கள் இந்த கூட்டம் முடிச்சுட்டு தனது சகோதரியை சந்திக்கிறப்ப சில தினங்களில் அவர்களும் இதே போல் நாங்கள் மூப்பனார் கூட்டத்துக்கு தான் போனோமே ஒழிய கூட்டணிக்கு போகலைங்கிற ஒரு குண்டு தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எது இப்படி இருந்தாலும் அரசியலில் எதுவும் நடக்கும். ஆக ஏதோ ஒரு வகையில் தேர்தல் வியூகத்தை வந்து எல்லோரும் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது மட்டும் இதுலேருந்து தெளிவாக தெரிய வருதுங்கிற கருத்து தான் பரவலாக பேசப்படுது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியல் ஆயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும்.
நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.